ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது 1/2 kgக்கான அளவுகள். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். கேக் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். கட்டிகள் எதுவும் விழுந்துடக்கூடாது, அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கணும். நம்ம நேரடியாக சேர்த்தோன்னா கட்டி கட்டியாக விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு ஒரு விஸ்கு வச்சு இதை நல்லா ஈவனாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி எடுத்துக்கோங்க. பவுலில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையும் வெண்ணிலா எசன்ஸும் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா அதை முதல்ல எடுத்து வெளியில் வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா தான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஓரளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையுடைய கலர் மஞ்சள் கலரில் இருந்து வெள்ளை கலராக மாறுற வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஓரளவு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. முட்டையுடைய கலரும் நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம விஸ்க் வச்சும் பண்ணலாம், ஆனால் அதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணினீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி இன்னுமே நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா ஃபோமியாக வர்ற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி விழும். இந்த ஸ்டேஜில் நம்ம மாவு பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மாவு பொருட்களை ஒரே டைமில் கலந்துடக்கூடாது. 2 அல்லது 3 பேட்சஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கட் ஒரு வட்டம், ஒரு கட் ஒரு வட்டம், இந்த மாதிரி கலந்தாதான் கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். அதனால் 2 அல்லது 3 பேட்சஸாக சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கேக் செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதே நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்தோன்னா கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துக்கிட்டேன். இதில் மீதமுள்ள மாவு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் 1/2 kgக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் 1 kg வேணும்னா இதை அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க. அதாவது என்னென்ன அளவுகள் சேர்த்துருக்கணும் அதே இதை டபுளாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 1 kgக்கான அளவுகளில் கேக் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. 6 இன்ச் அளவுக்கு கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ப்ரஷ் வச்சு அதோட ஓரங்கள் எல்லா பக்கமும் இந்த மாதிரி பட்டரை நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட கேக் பேன் இல்லைன்னா நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரத்தை எடுத்து கூட நீங்கள் கேக் பண்ணிக்கிறலாம், நல்லா வரும். இதுக்குள்ளே பட்டர் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதையும் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இது மேலேயும் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கோங்க. இது நீங்கள் கேக் செய்கிறதுக்கு முன்னாடி, அதாவது மாவு பொருட்கள் எல்லாம் கலக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்ச கேக் மாவை இதில் ஊற்றிட்டு இதை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால இதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி கேக் ஈவனாக பேக் ஆகி வரும். இப்போ ஒரு குக்கரில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட் போட்டுட்டு குக்கரை வெயிட் எதுவும் போடாமல் ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் மாவை உள்ளே வச்சுட்டு 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுருங்க. கேக் நல்லா பேக் ஆகி வரட்டும். க்ரீம் செய்கிறதுக்கு ஒரு பவுலையும் பீட்டரில் இருக்கக்கூடிய 2 விஸ்கையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க.
இதில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம், 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீம் செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து விப்பிங் க்ரீம் எடுத்து வெளியில் வச்சா போதும். ஏன்னா கூலிங்காக இருந்தால் தான் க்ரீம் வந்து நம்மளுக்கு நல்லா ஃபோமியாக திக்காக கிடைக்கும். இப்போ பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் கூட 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகரை சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா திக்காக ஒரு ஸ்டிஃப் பீக் வர்ற வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்படி எடுத்து பார்த்தோன்னா இது கீழே விழக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இப்படி ஒரு நாசில் எடுத்திருக்கேன். இதை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு க்ரீமையும் அதில் நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு டம்ளருக்குள்ளேயும் இதை வச்சுட்டு, இதுனா நம்ம க்ரீமை வந்து உள்ளே வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். க்ரீம் எடுத்து இதுக்குள்ளே நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீம் வந்து நல்லா திக்காக இருக்குது, பார்த்தாலே தெரியுது. இதை நல்லா உள்ளே வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 40 நிமிஷம் போல் ஆகிருச்சு. இது பேக் ஆகிட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சியை வச்சு குத்தி பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி வந்துட்டுனா கேக் பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறமா பேன்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி சுற்றி ஓரங்களில் ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கேக்கை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி மேலே டேப் பண்ணி எடுத்துட்டு இதில் மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டையும் எடுத்துருங்க. பாருங்கள் கேக் எவ்வளோ நல்லா ஈவனாக ஸ்பாஞ்சியாக கிடச்சிருக்குன்னு. கேக் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. நம்ம சின்ன சின்ன விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக செஞ்சோன்னா கேக் நல்லா ஈவனாக ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். கொஞ்சம் கூட உதிரியாக கீழே விழவே இல்லை. பாருங்கள் இவ்வளோ நல்லா பஞ்சு போல் கிடச்சிருக்குன்னு. நான் நல்லா அழுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். கேக் நல்லா இருக்குது, நல்லா ஸ்பாஞ்சியாக நல்ல பஞ்சு போல் வந்திருக்கு. இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம கேக்கை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. இதை 3 பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளேயும் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ இதை 3 பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேக்கை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் நீங்கள் க்ரீம் தடவாமல் வெறுசாக கூட இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கேக்கை நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பவுடர் பண்ண சுகரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேக் போர்டு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் தடவிக்கிட்டேன். க்ரீம் எதுக்காக தடவுறேன்னா கேக் வந்து அசையாமல் இருக்கும், அதுக்காக தான். க்ரீம் தடவிட்டு அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு கொஞ்சமாக சுகர் சிரப்பை மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் வந்து இந்த மாதிரி நனைச்சி விட்டால் தான் சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சுகர் சிரப் வச்சு நனைச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு தேவையான அளவுக்கு க்ரீம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் வர்ற மாதிரி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த க்ரீம் மேலே நீங்கள் கொஞ்சமாக செரியோட க்ரீம் கூட நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது செரியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எடுத்து பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே செகண்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதே மாதிரி மறுபடியும் சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே க்ரீம் வச்சுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேர்ட் லேயர் கேக், மறுபடியும் சுகர் சிரப், மறுபடியும் க்ரீம் வச்சுட்டு இதை ஃபுல்லாக க்ரீமை வச்சு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க.
இப்போ கேக்கோட ஓரங்கள்லையும் இந்த மாதிரி க்ரீம் வச்சு நல்லா க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ராப்பர் வச்சு கூட நீங்கள் ஈவனாக க்ரீமை எல்லா பக்கங்களும் எடுத்து விட்டுக்கோங்க. இதை சுற்றி இதோட ஓரங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துட்டு இதுக்கு மேலே எக்ஸஸாக உள்ள அந்த க்ரீமையும் எடுத்துருங்க. கேக் ஃபுல்லாகவே க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி க்ரீமை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இதோட ஓரத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட நாசில் வெளியில் தெரிகிற மாதிரி நல்லா அதோட ஓரத்தை கட் பண்ணி எடுத்துட்டு இதையும் நம்ம ரெடியாக வச்சுப்போம். கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு க்ரீம், துருவின சாக்லேட்ஸ், செர்ரிஸ் இது எல்லாமே ரெடியாக இருக்குது. கேக்கை டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல துருவின சாக்லேட்ஸை அதோட ஓரங்களில் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. கேக் மேலேயும் இந்த மாதிரி க்ரீமால் நல்லா டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த மாதிரி நாசில் இருக்கோ அந்த நாசிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு க்ரீமால் நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக்கை சுற்றி துருவின சாக்லேட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி கேக்கோட மேல் பக்கத்துலேயும் நம்ம கொஞ்சம் சாக்லேட்ஸ் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போது க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு க்ரீம்களுக்கு நடுவில் செர்ரிஸ் வச்சுக்கலாம். நீங்கள் செர்ரிஸ்க்கு பதிலாக ஸ்ட்ராபெரிஸ் கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். செர்ரிஸ் ஃபுல்லாக வச்சுட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் சாப்பிடும்போது மட்டும் வெளியில் எடுத்தால் போதும். இப்போ கேக்கோட ஓரங்கள்லையும் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணால் போதும், நல்லா வந்துடும். இப்போ நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி வந்திருக்குன்னு. நான் கட் பண்ணும்போதே தெரியும் கேக் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். உள்ளேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயராக கிடச்சிருக்குன்னு. கேக் ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சியாக கிடச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.